மாலை வணக்கம். மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் தொடங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உதவி குற்றவியல் வழக்கறிஞர்களுக்கான பயிற்சி முகாமின் 18வது நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று பயிற்சி வகுப்பில் பயிற்சி கொடுப்பதற்காக வகுப்பெடுப்பதற்காக வருகை தந்துள்ள நமது மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் உறுப்பினர், நமது சகோதரர், சொந்த வீட்டுக்காரர், மூத்த வழக்கறிஞர், பல்வேறு சீனியர்களிடம், புகழ்பெற்ற சீனியரிடம் பயிற்சி பெற்று மிக திறம்பட தன்னுடைய தொழிலை நடத்தி கொண்டிருக்கின்றவர், பொன்னான நேரங்களுக்கு சொந்தக்காரர். அவருடைய நேரங்களை நமக்காக ஒதுக்கி இன்று வருகை தந்திருக்கின்றார். அவரை மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று அவருக்கு மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் நினைவு பரிசு வழங்கும்படி மூத்த நிர்வாக குழு உறுப்பினர் முருகன் அவர்களையும் நிர்வாக குழு உறுப்பினர் சகோதரர் ஈஸ்வரன் அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பால விக்னேஷ் அவர்களும் சேர்ந்து வழங்குவார்கள். தொடங்குவதற்கு முன்பாக இந்த வகுப்பை திறம்பட நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற அனைத்து மூத்த வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வகுப்பில் கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ஐபிசி அண்டு பிஎன்எஸ் என்று நான் தலைப்பு கொடுக்க சொல்லியிருந்தேன். பிஎன்எஸ் அப்படின்ற தலைப்பில் மட்டும் வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த ஐபிசி பிஎன்எஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் ஸ்டடின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க். அது நம்ம புக்கு வாங்கி பார்த்தோம்னா இதுக்கு இதுன்னு சொல்லி ஆல்டர் பண்ண மாதிரி ஒரு இமேஜினேஷனை நம்ம பார்க்குறோம் புக்கில். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரி அதில் இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா அது வேற வேறையா இருக்கு. உள்ள கோத்ரூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேற வேறையா இருக்கு. இன்னொன்று, இந்த பிஎன்எஸ் வந்து இப்போ யாரும் மேக்சிமம் எடுக்கிறதுக்கு முன் வரக்கு காரணம், இன்னைக்கு அது நடைமுறையில் இருந்தாலும் பயன்படுத்திட்டு இருக்கிறது என்னமோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கேசஸ் பண்ணுறதுனால பழைய ஐபிசி தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1/7/2024 அப்புறம் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு அப்புறம் அந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய கேஸ் மட்டும்தான் பிஎன்எஸ் வந்து அடாப்ட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது பயன்பாட்டில் இருக்கக்கூடியது ஐபிசி. இன்னைக்கு நம்ம அக்யூஸ்ட் ஆப்ஷன் சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்றோம். என்ன ப்ரொவிஷன்ல நம்ம ஃபைல் பண்றோம்? 355ல நம்ம பண்றோம். ஆனா அங்க ரிஜிஸ்டர் பண்றது 317 பெட்டிஷன் ஃபைல்டு அண்ட் அலௌடு அப்படின்னு தான் வரும். ஆக்சுவலா நம்ம ஃபைல் பண்றதையும் அவங்க எடுத்துக்கிறது இல்லை. பழைய ப்ரொசீஜர்ல என்ன பண்றோமோ அதை தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ தட் நம்ம ஐபிசியும் இதையும் கம்பேர் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பட் அப்படி கம்பேர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். ஒன்று பிஎன்எஸ் மட்டும் படித்தா அது ஒரு செப்பரேட்டாக இருக்கும். ஐபிசி எதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் எல்லா நம்பருமே கன்ஃபியூஸ் ஆயிடும். பழைய நம்பர், புது நம்பர், எல்லா நம்பருமே நம்பர்ஸ் தானே எல்லாமே. சரி, அந்த வகையில் பார்க்கும்போது ஐபிசியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 7 டைப்ஸ்ல கிளாசிபிகேஷன் பண்ணிக்கலாம். ஜெனரல் எக்ஸ்பிளனேஷனை தவிர, ஜெனரல் எக்ஸெப்ஷன் அண்ட் ஜெனரல் எக்ஸ்பிளனேஷனை தவிர 7 வகையில அதை ஒரு கிளாசிபிகேஷன் பண்ணிக்கலாம். அது என்னன்னா, அஃபென்ஸ் எகைன்ஸ்ட் அப்படின்னு காமனா போட்டுட்டு 7 கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா, நம்பர் 1 அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக்.
இப்ப இந்த மாதிரி படிக்கிறது உங்களுக்கு ஆக்சுவலா காலங்காலமும் நினைவில் இருக்கும். அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக். நம்பர் 2, இந்த பப்ளிக் கீழே ஒரு 10 அஃபென்ஸ் வருது, அதை நான் பின்னிட்டு சொல்றேன். நம்பர் 2, அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடி. நம்பர் 3, அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ஒரு மாடல் மட்டும் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 4. 5 அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் டாக்குமெண்ட். 4 அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் டாக்குமெண்ட். 5 அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் மேரேஜ். 6 அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ரெப்புடேஷன். 7 அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் இன்டிமிடேஷன் அண்ட் அட்டெம்ப்ட். இதுல 7 கிளாசிபிகேஷன் வருதா? இப்ப எல்லாமே அஃபென்ஸை பொறுத்து தான் ஐபிசிலையும் பிஎன்எஸ்லயுமே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல பப்ளிக் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக் கீழே அகைன்ஸ்ட் ஸ்டேட், அகைன்ஸ்ட் ஆர்மி. ஆர்மி மீன்ஸ் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். against public tranquility. Offense against public servant. Offense against election. Offense against contempt. Against public justice. ஏன்னா மேலே அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் கொடுத்துட்டீங்க, அதனோட கிளாசிபிகேஷன் தான் 7. அது கீழே பப்ளிக் கீழே தான் இது புறாமே வரும். பப்ளிக் ஜஸ்டிஸ். அடுத்து அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் வெயிட் அண்ட் மெஷர்ஸ். அடுத்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. அடுத்து அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ரிலிஜன். இது பூராமே பாத்தீங்கன்னா அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பப்ளிக், பப்ளிக் சர்வெண்டா இருக்கட்டும், ஆர்மி மேனா இருக்கட்டும், எலெக்ஷனா இருக்கும், கண்டெம்ப்டா இருக்கட்டும், பப்ளிக் ஜஸ்டிஸா இருக்கட்டும், வெயிட் அண்ட் மெஷர்ஸா இருக்கட்டும், பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டியா இருந்தாலும் சரி, ரிலிஜனா இருந்தாலும் சரி, இது எல்லாமே அகைன்ஸ்ட் பப்ளிக் கீழே வரக்கூடிய ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடியில அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் கல்பபிள் ஹோமிசைட். அடுத்து அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் மர்டர், அதாவது ஹியூமன் பாடியில கல்பபிள் ஹோமிசைட், ஹியூமன் பாடியில மர்டர், ஹியூமன் பாடியில அட்டெம்ப்ட் டு கமிட் மர்டர், ஹியூமன் பாடியில ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ஆக்ட். அடுத்து அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடியில சூசைட். அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடியில ஹர்ட் அண்ட் கிரிவஸ். அடுத்து அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹியூமன் பாடியில ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட் அண்ட் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். Offense against human body la force assault illa criminal force varum adukku. அடுத்து offense against human body la kidnapping and abduction. Offense against rape human body. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தனி நபருக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்கள். ஒரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தனி நபருக்கு எதிரான குற்றங்கள். அடுத்து அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில
theft, அதுல வந்து எக்ஸ்டார்ஷன், ராபரி, டக்காய்டி. அடுத்து பாத்தீங்கன்னா கிரிமினல் மிஸ்அப்ரோபியேஷன், breach of trust, next cheating, next mischief, next trespass. Number 5 offense against marriage. 5 document, sorry, document. Offense against document forgery, currency notes, forgery, currency notes. அடுத்து அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் 5 மேரேஜ்ல 5 வந்து மேரேஜ், பிகமி அல்லது பைகமி, அடல்ட்ரி, குரூவல்டி, டவுரி. அடுத்து அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ரெப்புடேஷன்ல என்ன வரும் எல்லாமே நானே சொல்றேன். உங்களோட இது எப்படி இருக்குன்னு பார்த்துறேன் நான், உங்களோட நாலேஜ். அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ரெப்புடேஷன்ல டெஃபமேஷன், வெரி குட். அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ரெப்புடேஷன், டெஃபமேஷன். அடுத்து அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் இன்டிமிடேஷன் அண்ட் அட்டெம்ப்ட், இன்டிமிடேஷன் அண்ட் அட்டெம்ப்ட். அதுல வந்து intimidation, attempt to commit the offense. இது பாத்தீங்கன்னா பிஎன்எஸும் சரி, இதுக்குள்ள எல்லாமே கவர் ஆயிடும். இந்த கிளாசிபிகேஷனுக்குள்ளே கவர் ஆயிரும். நம்ம அதுக்கு பக்கத்திலே என்ன பண்ணிக்கலாம், செக்ஷன்ஸ், சாப்டர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். ஈஸியா கவர் பண்றதுக்கு ஈஸியா. ஏன்னா இப்ப நீங்க பிராட்லி கிளாஸ்